أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வகுப்பில் 59வது அத்தியாயத்தில் 18வது வசனத்திலிருந்து அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனமான 24வது வசனம் வரை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதோட விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றோடொன்று தொடர்பில்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை ஆழ்ந்து சிந்திக்கும்போது எந்தளவுக்கு அது ஒன்றோடொன்று தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிய முடியும். சாதாரணமாக வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே அது என்ன சொல்ல வருது, அதோடய தகவல்கள் என்ன அப்படிங்கிறது புரியும். ஆனால் யார் குர்ஆனுக்குள்ளே ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களும் புரியும். அதுக்கிடையில் இருக்கக்கூடிய இணைப்புகள் என்ன அப்படிங்கிறது புரியும். ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள், கூடுதல் தகவல்களை கண்டறிய முடியும். அப்போ இந்த அத்தியாயத்தில் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் எப்படி அஞ்சுறது அப்படிங்கிறது இதில் இருக்குது. அல்லாஹ்வுக்கு அஞ்சுறதுக்கான காரணம் என்னங்கிறது இருக்குது. அப்படி அஞ்சக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. அல்லாஹ் அஞ்சணும் அப்படின்னா அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது இருக்குது. அஞ்சாவதுங்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்ன அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தோட மொத்த தொகுப்பும் இந்த வசனங்களில் இருக்குது. அந்தளவுக்கு இந்த வசனங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இப்போ முதல் வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள், நாளைக்கென்று தாம் உட்படுத்தியதை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். அந்த கத் அப்படிங்கிற வார்த்தை நாளை அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ நாளை அப்படிங்கிறது, ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மறுமை நாளை குறிப்பிடுறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அந்த வசனத்துடைய நோக்கம் என்ன, அதோட மக்சது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிறகுடைய கூடுதல் தகவல்கள் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இது முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறிப்பிடுறது மறுமை நாளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இங்கே நமக்கு சொல்கிறது கவனமாக இருக்கட்டும். அவங்க நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். ஒரு முத்தகீன் தன் செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லேயுமே ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் தான் செயல்படணும். அவன் அலட்சியமாக இருக்கக்கூடாது. தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கள்லையும் இது நமக்கு சரியானதாக இருக்குமா, நாளைக்கு இது நன்மையை நமக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத சிந்திச்சிட்டு இருக்கணும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது இறையச்ச முடியவன் எப்போதுமே தன்னுடைய செயல்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அதே வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமது வார்த்தையை நம்மளுக்கு சொல்கிறான். வத்தகுல்லாஹ, அல்லாஹ் அஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையும் நமக்கு வலியுறுத்திட்டு அப்புறம் சொல்கிறான், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் நுணுக்கமாக அறிவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நான் உங்களை நுண்ணிப்பாக கவனிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன தவறு தானே, சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பாவங்கள் கூட செய்துடாமல் நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப கவனத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி, நான் இப்படி உன்னை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன், நீ ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோடு நடந்துக்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்கிறான் இங்கே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக இருக்க முடியுமா, அப்படி முற்றிலும் முழுவதுமாக நம்ம பெர்ஃபெக்டாக அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி வரலாம். கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எதுவுமே ஆரம்பத்தில் நம்மளுக்கு சிரமமானதாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம பழக பழக அதை நம்ம செய்ய 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 அது நமக்கே பழக்கமாயிரும். நம்மளே நினச்சா கூட அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை விட முடியாது. நம்ம கவனத்தோடு செயல்பட அந்த நல்ல குணங்களும் நற்பண்புகளும் நல்ல செயல்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாயிரும். நம்மளை விட்டு அது நம்மளே நினச்சாலும் போகாது. இந்த தக்குவாக்கு விளக்கமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன ஒரு செய்தி. இப்போது தக்குவானா என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டபோது அவங்க சொன்னது, முட்கள் நிறைந்த பாதையாக இருக்குது, அந்த பாதையில் நீங்கள் எப்படி நடப்பிய, அந்த மாதிரி நீங்கள் நடக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில், அந்த மாதிரி நீங்கள் நடக்கிறது தான்
தக்குவா. இப்போ முட்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து எச்சரிக்கையோடு கவனமாக நம்ம கால்களை எடுத்து வச்சு நம்ம ஆடையில் அது பட்டுற மாதிரி மெதுவாக ஆடைகளை தூக்கி இந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் அந்த பாதையை நம்ம கடப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு எடுத்து வச்சு நம்ம நடக்கிறது தான் தக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முத்தகீன்களாக நினைக்கிற நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்மளுடைய தக்குவா லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்தோரை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்கச் செய்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இப்போ இங்கே என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு இறையச்சவாதி, ஒரு தக்குவாவாதி வந்து எந்த நிலையிலையும் அல்லாஹ்வை மறக்காதவனாக தான் இருப்பான். அவனுடைய ஒவ்வொரு இடங்களையும், அவன் கஷ்டமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடயே இருப்பான். அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான். ஏதாச்சும் துன்பம் வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி இந்த துன்பத்திலிருந்து என்னை நீக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். இப்படி இறையச்சமுடையவன் தன்னோட எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இதுவே ஒரு தக்குவா இல்லாதவன் அல்லாஹ்வை மறந்துடுவான். எந்த ஒரு அவனுடைய சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்தவங்களை போல் நீங்கள் ஆயிடாதீங்க. அவன் வந்து அல்லாஹ்வை மட்டும் மறக்கலை, அல்லாஹ்வோட சேர்த்து தன்னையும் அவன் மறந்துட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். தன்னையே இங்கே மறந்துட்டான் அப்படின்னு இங்கே சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து உலக விஷயங்கள் எதையும் மறக்கலை. அவனோட மனைவி, மக்கள், செல்வங்கள், மற்ற போக்குவரத்து எல்லாத்தையுமே அவன் நினைவில் இருந்தாலும் கூட அவன் எதை மறந்துட்டான் அப்படின்னா, அல்லாஹ் அவனை படைத்ததனுடைய நோக்கத்தை அவன் மறந்துட்டான். அல்லாஹ் தான் தன்னை படைச்சான், அவனை வணங்குறதுக்காக நம்மளை படைச்சான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி தன்னையே மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னஹ் அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள், சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்ல வர்றான்னா, தக்குவாவாதிகளும் தக்குவா இல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க. தக்குவாவாதிகள் அவங்க ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றி பெறுபவர்கள். தக்குவா இல்லாதவர்கள் ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தோல்வியடையக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்ன சொல்ல வரானா, தக்குவாவை பெற்றுக்கொள்வதற்கான வழி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம்தான். அப்போது இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, குர்ஆன் வந்தால் மலையே பணிஞ்சிரும். அப்போது இந்த குர்ஆன் வந்தால் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளுமே பணிஞ்சிருவோம். அப்போது முத்தகீன்களாக நினைக்கிறவங்க இந்த குர்ஆனை படிக்கணும். அப்போ குர்ஆனுக்குள்ளே நுழைஞ்சி அதை சிந்திச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா நாமளும் முத்தகீன்களாக ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது. அப்புறம் அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி பேசுகிறான், தன்னுடைய பண்புகளை பற்றி பேசுகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு சொல்கிறது அல்லாஹ்வே அறிந்து கொள்வது. அல்லாஹ்னா யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ முத்தகீன்களாக நம்ம ஆகணும் அப்படின்னா அல்லாஹ்வை பற்றி நீ தெரிஞ்சிக்க. அப்போ முதல்ல இங்கே வர்றது வந்து குர்ஆனை படி அப்படிங்கிறது, அடுத்து அல்லாஹ்வை அறிந்து கொள் அப்படிங்கிறது, மூணாவது கவனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே முதல் வசனத்தில் சொன்னான்ல, கவனமாயிரு, உன்னுடைய நாளை நீ என்ன சம்பாதிக்க போகிற, நாளைக்காக நீ என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறா அப்படிங்கிறதுல நீ கவனமாயிரு அப்படின்னு அங்கே எல்லாம் சொன்னான்ல அந்த விஷயம். அப்போது நம்ம பார்த்து பார்த்து கவனமாக செயல்படுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனில் முத்தகீன்களுடைய பண்புகள் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து 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 பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை சிந்திச்சு ஆராய்ஞ்சு எங்கெல்லாம் நம்ம தவறாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அதை திருத்தி அதை சரி செஞ்சு ஒரு மாற்றத்திற்கான வாழ்வுக்குள்ளே நம்ம போகணும். இந்த மாற்றத்திற்காக நம்மளால் முடிஞ்ச உழைப்பை நம்ம இதுக்காக போடணும். இதுவரை நாம்
குர்ஆனுக்குள்ள எப்படி நுழையிறது, அது நுழையிறதுக்கான தகுதிகள் என்ன, குர்ஆன் யாரை மாற்றும் அப்படிங்கிற தகவல்களை ஃபுல்லாக பார்த்தோம். இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம மாற்றத்துக்கான பயிற்சிகளை ஆரம்பிக்க போகிறோம். அந்த பயிற்சிகளின் மூலம் நம்ம சிறந்த முத்தக்கின்களாக ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அந்த எண்ணத்தோடையே நம்ம இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போது நம்ம முத்தக்கின்களை ஆகிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அதில் 3வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் பலா மன் அவுஃபா பி அஹதிஹி வத்தகா ஃப இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அவ்வாறில்லை, யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். அப்போ இங்கே அல்லாஹுடைய அன்பு கிடைக்குதுங்கிற முத்தகின்களுக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்குது. அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ மிகப்பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்மளுடைய இந்த போராட்டங்கள் எல்லாம், இந்த வாழ்வியல் மாற்றத்திற்கான போராட்டங்கள் எல்லாம் இந்த அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ முத்தகின்களாக நம்ம மாறணும் அப்படின்னா அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். அடுத்த 3வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிகீன்களோட செயல்களை பற்றி எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லிட்டு அப்படியே எங் தம்சம்ஸ்கும் ஹசனத்தும் தசோகும், உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. வயங் துசிபுத்தும் செய்ய அத்வி எஃப்ரஹூ பிஹா, உங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதனால் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. வயங் தஸ்பிரு ஒ தத்தகு, நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு அஞ்சுனிய அப்படின்னா லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் தராது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ யார் மூலயமா எந்த ஒரு கஷ்டங்கள், எந்த ஒரு இடையூறுகள் நம்மளுக்கு வந்தாலுமே அதை பற்றி நம்ம அஞ்சு தேவையில்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த எந்த இடையூறுகள் அவங்க தந்தாலுமே அந்த எல்லா விதமான சூழ்ச்சிகளுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இங்கே வாக்குத்தனா. எப்படி இருந்தால் எங் தஸ்பிரு ஒ தத்தகு, நீங்கள் பொறுமையோடும் அல்லாஹ்வே அஞ்சியவங்களா இருந்தீ அப்படின்னா எந்த இடையூறுகளும் உங்களுக்கு எந்த தீங்கும் தராது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்த வசனம் 7வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ஒரு கிராமவாசிகள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்து. அவ்வூரை சேர்ந்தவர் நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சி இருந்தால் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை அவர்களுக்காக திறந்து விட்டிருப்போம், பரக்கத்தை அவங்களுக்கு திறந்து விட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வை அஞ்சு நடக்கக்கூடிய மக்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகள் திறந்து விடப்படும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் என்னை அஞ்சுங்க, என்னை நீங்கள் அஞ்சி நடந்தீ அப்படின்னா உங்களுக்கான பரக்கத்துகள் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் அதிக அளவில் வரும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அடுத்து 8வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபுர்கான் அப்படிங்கிறது நன்மை தீமை இரண்டையும் பிரித்து நம்மளுக்கு காட்டக்கூடியது ஃபுர்கான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நன்மை எது தீமை எது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவேன் அப்படிங்கிறான். நீங்கள் அல்லாஹ்க்கு அஞ்சி நடந்தா அப்படின்னா அந்த மாதிரி ஆற்றலை தருவேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வாக்களிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த தீமைகளை நம்மளை விட்டு நீக்கிறதாகவும் நம்மை மன்னிக்கிறதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து 65வது அத்தியாயத்தில் 2வது 3வது வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒமை இத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான், அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சு யார் நடக்கிறாங்களோ அவங்க ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். ஏதாச்சும் ஒரு சிரமமான நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள சரியான பாதையில் அவங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் அங்கே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க எண்ணாத வகையில்
அவங்க எதிர்பார்க்காத வகையில அவங்களுக்கு வந்து நான் ரிஸ்க்க வழங்குவேன். அவங்களுடைய வாழ்வாதாரத்த அவங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு தரான். இதுவும் இது போன்ற இன்னும் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைச்சிய உடையவங்களுக்காக உதாரணமா நமக்கு வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ்.